வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு our show மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸ்ல தெரியாது. ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து அர்த்த மச்சேந்திராசனா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள ப்ரிப்பரேட்டரி போசஸ். இது வந்து பகுதி 2. அதில் வந்து கடந்த பகுதியில் வந்து ஒரு 2 பயிற்சி வந்து பார்த்துருப்போம். இப்போ அதோட தொடர்ச்சியை வந்து இன்னும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் வந்து ட்விஸ்டிங், இந்த அப்பர் பாடியை வந்து எப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணுறது, ரொம்ப முழுமையாக வந்து திருப்ப முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இது வந்து பண்ண போகிறோம். அதில் பயிற்சி 1. இது வந்து கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். கால்கள் நல்லா முன்னோக்கி வச்சுட்டு தண்டாசனால ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதுல இப்ப நம்ம அந்த அப்பர் பாடி மட்டும் நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா முதுகுத்தண்டெல்லாம் நேரம் ஆக்கிட்டு 2 கையுமே கொண்டு வந்து இப்படி வைக்க போறோம். இந்த இடது கையை வந்து எப்படி இந்த அளவுக்கு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வைக்கணும். அதே மாதிரி இப்படி வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். மறுபடியும் அப்படியே வலது பக்கம் வந்து வரணும். தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டு வரணும். டைனமிக்கா வந்து இடது வலது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் போனால் வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு சைடுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட் அதுவும் நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 4. அதே மாதிரி வலது பக்கம் 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணும் போது இந்த இடது கை இங்கே வச்சு பண்ணணும். நல்லா கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ற மாதிரி. அடுத்து போக ப்ராக்டிஸ் பண்ண கை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இப்படி போகணும். இந்த இடது கையை தள்ளிட்டே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த கையை இப்படி திருப்பி வச்சு பண்ணும் போது முழுமையா வந்து நம்ம வந்து திரும்பிடலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நிறைய டைம்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்க, நிறைய ரவுண்ட்ஸ் நிறைய டைம்ஸ் வந்து செஞ்சுட்டே இருக்கும் போது நல்லாவே வந்துடும். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். அடுத்தது பயிற்சி 2. இதுல வந்து காலை வந்து இப்படி மடக்கி வைக்கிறோம். மடக்கி வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேரா வச்சுட்டு இந்த இடது கையை எடுத்துட்டு வந்து இந்த இடது கால் உள்ள நல்லா இப்படி முன்னோக்கி வந்துட்டு கையை இப்படி உள்ள விட்டுட்டு இப்படி திருப்பிக்கணும். இந்த கையை இப்படி கோக்கணும். கோத்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக்கி திருப்பணும். கை பிடிக்க வரல, இவ்வளவுதான் வருது, இதுக்கு மேல போகல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கை வந்து இப்படி உள்ள போறதுக்கு நல்லா இப்படி உள்ள போயிட்டு இப்படி கையை கொண்டு வந்து இப்படி திருப்பணும். உள்ள கை வெளியில வந்தாலும் இப்படி வரும். நீங்க முன்னோக்கி போனா மட்டும்தான் கை வந்து நல்லாவே உள்ள போகும். அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டோ இல்ல பிடிக்காமையோ நல்ல முதுக நிமிர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் திரும்பணும். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பர் பாடி நல்லாவே ட்விஸ்டிங் கிடைக்கும். அது இல்லாம இந்த தோல் பட்டையிலிருந்து கைகளுக்குமே வந்து நல்லா தழுவர் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். நல்லா இப்படி முன்னோக்கி போயிட்டு வலது கையை எல்போ இப்படி உள்ள விட்டு வெளியில எடுக்கும். அதே மாதிரி இடது கையை இப்படி வச்சு பிடிச்சிட்டு நிமிர்ந்துட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணும் போது நல்ல இப்படி ட்விஸ்ட் பண்ணு. நம்மளோட இந்த தாடை வந்து நம்மளோட இந்த தோல் பட்டைக்கு நேரா இங்க வர மாதிரி, அதாவது பேரலா இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மார்பை வந்து விரியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து அர்த்த மச்சேந்திராசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு முறை காலை இப்படி வச்சுட்டு ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இந்த கால் விரல்கள் வந்து இந்த முட்டியை தாண்டாத அளவுக்கு வந்து நம்ம வைக்கணும். இது ஒரே நேர்கோட்டில் வந்து வைக்கணும்.
வலது காலை மேலே வச்சுருக்கேன். வலது கையை கொண்டு போயிட்டு இடது கையை மடக்கி இந்த கையை வச்சு இப்படி காலை இப்படி தள்ளணும். தள்ளினா தான் நேராகும் இந்த கால். வச்சுட்டு இந்த இடது முட்டியில் வந்து பிடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி தளர்த்தும் போது ஒன்னொன்னா தளர்த்தணும். ஃபர்ஸ்ட் கழுத்தை திருப்பிட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும். எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிராம்ப் வந்துடும். அதுக்காக அப்படி சொல்றேன். அதே வந்து இன்னொரு சைடு அதே மாதிரி வலது காலை மடக்கி வைக்கணும். வைக்கும் போது இந்த முட்டி நேராக பார்த்த மாதிரி வைக்கணும். இடது காலை தூக்கி இந்த காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம். இப்போ இடது கால் இங்கே வச்சிருக்கிறதுனால இந்த இடது கை பின்னோக்கி இப்படி வைக்கணும். இதில் உட்காரும் போது இது மேலே வந்து உட்கார தேவையில்ல. இந்த தாண்டி இப்படி கால்கள் வச்சாலே வந்து போதும். இப்போ வந்து வலது கையை மடக்கிட்டு இந்த கையை வச்சு இதை தள்ள போகிறோம். தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டியை பிடிக்கணும். சில பேருக்கு இப்போ முட்டி பிடிக்க வரல, இவ்வளோதான் வருதுன்னா கொஞ்சம் ஜஸ்ட் மட்டும் இப்போ ட்விஸ்ட் மட்டுமாவது பண்ணிட்டு கை இங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பிடிக்க வரல முட்டி இல்லைன்னா எங்கே பிடிக்க வருதோ அந்த இடத்துல மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை இப்படி கூட வைக்கலாம். கை நல்லா பின்னோக்கி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த அர்த்த மச்சேந்திராசனா செய்யறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பர் பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட வயிற்று பகுதி அப்டமினல் ஆர்கன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லது. பேன்கிரியாஸ், ஸ்ப்ளீன், யூட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லது. முக்கியமாக வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி நம்ம ட்விஸ்டிங் பண்ணமோ இந்த பெப்பரேட்டரி போசஸ் இந்த பகுதி 1ல இருக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இதுவும் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். சப்போஸ் வந்து நமக்கு கால் முட்டி வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் நீட்டிகிட்டே கூட நம்ம ட்விஸ்டிங் மட்டும் பண்ணலாம். நமக்கு தேவை இந்த ட்விஸ்டிங், இந்த அப்பர் பாடி மட்டும் ட்விஸ்ட் ஆனால் வந்து நமக்கு போதும். இதை வந்து பயிற்சி வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போகலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது எப்படியெல்லாம் இருக்குது, நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்த ரொம்ப அழகாக ரொம்ப எலாபரேட்டிவாக ஒவ்வொரு டென்ஸ்லையும் என்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்றத கரெக்டாக சொல்கிறாங்க இல்லையா. இது கூடவே நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு அடப்பாகி வருது. அதாவது ஒரு வாக்கியத்தை பாசிட்டிவ்ல பேசுறீங்க, இல்லை நெகட்டிவ்ல சொல்றீங்க, இல்லை இன்ட்ரோகேட்டிவா பேசுறீங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அஃபர்மேட்டிவ்ஸோட நம்ம என்ன பண்ணலாம், காலங்கள் டென்சஸ் நம்ம வந்து ரொம்ப அழகாக எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் கஷ்டம் என்னவா இருக்கும்னா, அவங்க கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டான ரெஸ்பான்சிவ் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது மட்டும்தான். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்குன மாதிரி நீங்கள் பதில் கொடுக்கணும். சரிங்களா, அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவ்ல கொடுக்குறீங்க, நெகட்டிவ்ல கொடுக்குறீங்க, இல்லை இன்ட்ராகேட்டிவ்ல கொடுக்குறீங்க, இட் டசன்ட் டு பி. பட் ஆனால் அவங்க கேட்குறத நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதிகமாக ப்ளே பண்ணுறது யார் நம்மளோட வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஆக்ஷன் மட்டும் தான், நம்மளோட வேர்ப் தான். வேர்ப் ஃபார்ம் என்ன பண்ணுவார், ரொம்ப அதிகமாக நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னும் போது அதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான டென்சஸ், என்ன மாதிரியான ரூல், என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்ம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஸோ இன்ட்ராகேட்டிவ் தான் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இன்ட்ராகேட்டிவ் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க்னு தான். ஸோ இதில் வேர்ப் ஃபார்ம் V1, V2 அண்ட் V3. V1 போது ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட்,
V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் ஃபார்ம் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அரைவ். ஸோ அரைவ் அப்படின்னா வந்து சேரும். இதே V2 and V3ல arrived அப்படின்னா வந்தடைந்தது. ஸோ அப்போ arrived அப்படிங்கிறது தான். ஸோ வந்து சேரும், வந்தடைந்தது அப்படிங்கிறது தான். இப்போ வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட்ஸ் I, we, you, he, then she, they, it. இது எல்லாமே சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆக்ஷனும் ரெடி, சப்ஜெக்டும் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இன்ட்ராகேட்டிவ்ல வரக்கூடிய ரூல். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இன்ட்ராகேட்டிவ் ரூல் வரும்போது நம்ம எப்படி அதை ஃப்ரேம் பண்றோங்கிறது தான். ஸோ ரூல் வந்து will or shall and followed by subject, and நம்ம followed by subject கொடுத்து perfectனால just indicate have, and followed by V3 past participle question mark. இதை நீங்க சென்டென்ஸ் எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், இல்ல V3 ஓட ஸ்டாப் பண்ணவும் பண்ணலாம். இது வந்து நமக்கு ரூல் ஆயிடுச்சு. இப்போ இதோட எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது ஸோ will சப்ஜெக்ட் வந்து they எடுத்திருக்கேன். Will they have arrived at Chennai? So will they have arrived at Chennai னா அப்ப அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பார்களா அப்படிங்கிறது தான். ஸோ அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பார்களா அப்படிங்கிறதா. ஸோ அப்போ அது ஒரு கொஸ்டினா வந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது, அவர்கள் சென்னைக்கு வந்திருப்பார்களா. இதே நீங்க பாசிட்டிவ்ல எழுதுறீங்க அப்படிங்கும் போது ஸோ தே வில் ஹேவ் arrived at Chennai. இதே நீங்க நெகட்டிவ்ல எழுதும்போது they will not have arrived at Chennai அப்படிங்கிறதா. அப்போ there is a question, will they have arrived at Chennai அப்படிங்கும் போது வந்திருப்பார்களா அப்படிங்கிறது. அதுவே பாசிட்டிவ் எழுதும் போது they will have arrived at Chennaiனா அவங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க. they will not have arrived at Chennai அவங்க சென்னைக்கு வந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எழுதுறத வந்து நமக்கு கொடுக்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம எழுதும் போது நமக்கு இன்னும் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். பேசும்போது அப்படிதான், நம்ம எல்லா சமயமும் ஒரே மாதிரி பேச மாட்டோம்ல. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நான் ஹையராக கேட்கும் போது லோயராக தாழ்மையாக கேட்கும் போது எப்படிங்கிற வேரியேஷன்ஸோட தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல தான் நம்மளோட ஹைலைட்டான வேர்ப் வந்து arrived எடுத்து ஸோ ரொம்ப அழகாக நம்ம டென்சஸையும் சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணிட்டோம். நீங்களுமே இந்த சென்டென்ஸ் அந்த இந்த ரூலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறையா சென்டென்சஸ் எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸிங் வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம்.
ஆக்டோபஸ் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சதுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை சாப்பிடணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை டேஸ்ட் பண்ணணும்னா டக்கு நம்ம நாக்கு கொண்டு போனோம். நாக்கு கொண்டு போனால் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம எச்சில கலந்து அதுக்கப்புறமா உள்ளே போயிடும். இது நமக்கு தெரிஞ்சது தான். அதனால நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கலையேப்பா அப்படின்னு ஏங்கக்கூடியதும் ஆக்டோபஸ் கிட்ட இருக்கு. என்னன்னா ஆக்டோபஸோடைய லெக்ஸ்ல எல்லாம் தனித்தனியா சின்ன சின்ன சக்கஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அது ஈஸியா ஏதாவது ஒரு விஷயத்துல கிரிப்பா ஒட்டிக்கணும்னா ஒட்டிக்கும், எதையாவது பிடிச்சிருக்கணும்னா இழுத்துக்கும். அந்த மாதிரி அதுக்குன்னு தனி ஒரு கிரிப் அதோடைய லெக்ஸ்ல இருக்கு. ஆனா அதை வச்சு ஆக்டோபஸால டேஸ்ட் பண்ண முடியுமா? அப்போ தொட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி அதோடைய வாய்க்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா அது சாப்பிடும். அது அதோடைய உடல் ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை டேஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்காக அதை வாயை பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதோடைய லெக்ஸை வச்சு அதால ஈஸியா டேஸ்ட் பண்ண முடியும். ஆடுகள்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடு எல்லாமே மே அப்படின்னு கத்தும். அப்போ ஆடுனாலே மே அப்படின்னு தான் கத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம்ல. ஆனா அதுக்குன்னு தனித்தனி ஆக்சென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சென்ட்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு ஆக்சென்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த ஆடுகளுக்கும் தனித்தனியா அது எங்க வளருதோ அதை பொறுத்து அதோடைய ஆக்சன்ஸ் மாறுது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப வெறும் அது மே அப்படின்ற மாதிரி கத்துற ஆடா நம்ம கணக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப ஆழமா சயின்டிஸ்ட் எல்லாரும் ரிசர்ச் பண்ணும்போது அதுக்குன்னு தனியா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆக்சென்ட்டை மாத்துது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஸ்டல் எறால், இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறால் நமக்கு தெரியும், அதை நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த எறால் பிஸ்டல் எறால் அப்படின்னு தனியா ஒன்று இருக்கு. இந்த எறால் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு இரையை பார்த்துருச்சு அப்படின்னா அதை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக ஒரு தனியா பபுல்லே ஒரு கன் ஷாட் ஒன்று உருவாக்கும். இப்போ நம்ம சுட்டா என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுறோம் இல்லையா, அதே மாதிரி எது வேணுமோ அதை பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு தலைப்பகுதியை டார்கெட் பண்ணி படால்னு தண்ணிக்குள்ளேயே ஒரு பபுள் அடிக்கும். ஆனா அந்த பபுளோடைய ஃபோர்ஸ்ல அது ஒருவேளை நண்டா இருந்தா கூட அது கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு, பர்ஃபெக்டான ஷாட்ல அடிச்சா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கங்க, ஒரு பபுள்குள்ள அவ்வளோ ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உடனே ஒரு ஷாட் அடிக்கணும். அது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பபுள்குள்ள சன்னோடைய சர்ஃபேஸை வச்சு அடிச்சா எந்த அளவுக்கான ஃபோர்ஸ் அண்ட் ஹீட் இருக்குமோ அவ்வளோ ஹீட்டோட தான் அது அடிக்கும்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துரும். அதுக்கான இறைய அது ரொம்ப கஷ்டமே படாம ஸ்மூதா சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ அதை சாப்பிடணுன்றதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சதுன்னா இதுக்கும் அடிபடும். ஆனா அது கன் ஷாட் பண்றதுனால ரொம்ப ஈஸியா அதுக்கு இறை கிடைச்சணும், அது சாப்பிட்டு ஜாலியா இருக்குது. காக்ரோச், கரப்பான் பூச்சிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தலை இல்லாமையே உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தலை சொல்ற அப்படின்னு கேட்டா உண்மையிலே அதுதான். காக்ரோச்சோடைய தலையை தனியா துண்டிச்சதுக்கு அப்புறமா கூட காக்ரோச்சால உயிர் வாழ முடியும். ஏன்னா அதோடைய பிரீதிங் சிஸ்டம் எல்லாம் பிரெயினோட கனெக்ட் ஆகல. அதுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா அது தேவையான காத்தை தலை இல்லாமையே எடுத்துக்க முடியும். ஆனால் அது ஒரு வாரம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா வாய் இல்லாதனால அதால தண்ணி குடிக்க முடியாது. பாடி டீஹைட்ரேட் ஆகி வேணா காக்ரோச் இறந்து போகும். பெரும்பாலுமான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கோல்டு பிளட்டடா தான் இருக்கும். ஏன்னா அது தண்ணியிலே இருக்கிறதுனால அதால ஹீட்டை பாடிக்குள்ள டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அதனால ரொம்ப கோல்டு பிளட்டடா தான் இருக்கும். ஆனா ஒரு சில ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் தன்னுடைய உடல் வெப்பத்தை அதால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா அதோடைய பாடியை ஹீட் ஆக்கிக்க முடியுமா. அப்படி சொல்லணும்னா ப்ளூஃபின் டியூனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு ரொம்ப வேகமாக ஸ்விம் பண்ணும். அதுக்கு தேவையான இறைய ரொம்ப வேகமாக சீக்கிரமாக வேட்டையாடும். அதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு கோல்ட் பிளட் கிடையாது, அதுக்கு ஹீட் பிளட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தன்னுடைய பாடியில தனக்கு தேவையான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் ரொம்ப குளுமையான இடத்துக்குள்ள அது ஸ்விம் பண்ணா கூட தன்னுடைய பாடியை ஸ்விம் பண்றதன் மூலியமா கண்ணு உடல் பகுதிகள் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையான உஷ்ணத்தோட ரொம்ப சுலபமா வேகமா போய் வேட்டையாடும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாட்டபஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை மோஸ்டா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம் ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப் அப்படின்ற அந்த கார்ட்டூன்ல இருந்து தான். இந்த பிளாட்டபஸ் உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டா உண்மையிலேயே எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்கு. அந்த பிளாட்டபஸோடைய ஃபர் எல்லாமே க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. யூவி லைட் வச்சு நம்ம பார்க்கும்போது இல்லை யூவி ரேஸை வச்சு பார்க்கும்போது அதோடைய ஃபர் க்ளோ ஆகிறத நம்மளால ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பிளாட்டபஸ் அது அந்த அளவுக்கான புத்திசாலியும் கிடையாது. என்னமோ தெரியல, அந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப்ல அதை வச்சு ரொம்ப புத்திசாலியாக காமிச்சிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு அறிவு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு அந்த பிளாட்டபஸ்க்கு அறிவு இருக்க தான் செய்யுது. பட் அப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalwil Mali team.